ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம சேமித்து வச்சாலும் நம்மளுக்கு அதிகமாக செலவாகும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்மள எப்படி செலவு பண்ணுறது, நம்ம எப்படி தான் நம்ம மிச்சம் பண்ணலாம், எந்த மாரிலாம் நம்ம மிச்சம் பண்ணலாம், அதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவை, அதை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம சேமிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு ஜென்ஸோட லேடிஸ் தாங்க நம்ம சேவிங் அதிகமாக பண்ணுவோம். ஓகேங்களா? ஆமாங்க, எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் சேவிங் பண்ணி அதில் மிச்சம் பண்ணி நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு பெண்களும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் ஒரு சமையல் அறைக்கே போனாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டப்பாவில் வச்சு நம்ம காசு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே ஏற்பட்டுரும். ₹1 ₹2 அதில் நம்ம சேமித்து வச்சாலும் நம்மளுக்கு சிறுக சிறுக சேமித்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கூட காசை வச்சு நம்ம அதிகமாக லாபம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கணவரே நம்மளுக்கு காசு தராரு. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், நம்ம வேலைக்கே போகலை. அந்தமாரி சூழ்நிலையில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு தராங்க. எதுலையாச்சும் ஒரு மிச்சம் பண்ணுவோம், ஒரு ₹2 ₹3 அந்தமாரியாச்சும் கொஞ்சம் சேவிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது கொஞ்சம் பெருந்தொகையாக கடைசி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அஞ்சல் டப்பாவில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு டப்பாவை சேமித்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுமாரி நம்ம சேமித்து வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருளே நம்மளுக்கு பணம் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு. இப்போயே ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசேஷம் நம்ம போவோம் பார்த்திங்கன்னா, கழுத்துலேருந்து இங்கே உங்கள் கழுத்தில் செயின்லாம் இல்லைங்களா அப்படின்னு கூட 4 பேர் கேட்குவாங்க. ஏன் அவங்களுக்கு நம்மளை குத்தி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்கலாம், நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் தாழ்வாக கூட பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் இருக்கார், அடுத்த லெவலுக்கு போகிறாரு, இவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம். இந்த பணத்தை நம்ம சீக்கிரமாக சேவிங் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணிங்க கண்டிப்பாக அதிகமாகலாம். அதுக்குன்னு நம்ம சமையல் பொருட்களை ரொம்ப சுருக்கி அந்தமாரி நம்ம மிச்சம் எப்பயுமே பண்ணவே கூடாது. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளுடைய சம்பாத்தியத்துலேருந்து நிறைய மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா? தேவையில்லாத அத்தியாவசிய பொருட்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம படத்துக்கே போகிறதா இருக்கட்டும், ஒரு படத்துக்கே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக நம்ம படத்துக்கு போகிறோம்? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. இதே ஒரு மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி போகிறது அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ தேட்டரில் ஓடக்கூடிய படமே நம்ம வீட்டில் டிவிலேயே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். எப்படியா இருந்தாலும் 1 மந்த்லேயே நமக்கு வந்துடும். ஸோ அதில் நம்ம மிச்சம் பண்ணுறதுலேருந்து நம்ம சேம் இது அத்தியாவசிய பொருட்கள் தான். இது தேவையில்லாத செலவு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம துணிமணி எடுக்கிறதுல இருக்கட்டும், இப்போ ட்ரெஸ்ஸே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு பிறந்த நாள், கல்யாண நாள், இந்தமாரி தீபாவளி, பொங்கல், 18 இந்தமாதிரி நிறைய எல்லா நாளுக்கும் நம்ம ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணலாம். நமக்கு துணி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதில்லை. வீட்டில் துணியாக நிறைய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம பணம் சேராமல் போகிறதுக்கும் இது ஒரு காரணம். துணி நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கவே கூடாது. என்றைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி விசேஷ நாளுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? துணி அதோடைக்கு சேகரிக்கிறது நம்மளுக்கு தத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மகாலட்சுமி நம்ம வரணுன்னா நம்ம அந்த மாதிரி செலவுகளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் ட்ரிப்பு சேவிங்காகவும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் ஒரு ₹100 ஒரு ₹100 இல்லை ₹200 நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சேவிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சேவிங் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சோ நம்ம ஒரு இடம் வாங்கவோ, ஒரு வீடு கட்டவோ, இல்லைனா ஒரு நகை எடுக்கவோ, இந்தமாரி செலவுக்கு நம்ம பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே நம்ம லைஃப் நல்லா அமையும். ஓகேங்களா? இந்தமாரி நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேவிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? நம்மளுக்கு கை கொடுக்கும். சேவிங் இப்போ நம்ம ₹10 நம்ம எடுத்து வைக்கிறோன்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க.
நம்மளோட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காகவும் ஒரு மெடிக்கல் செலவுக்காகவும் நம்ம வந்து சேவிங்கே நம்ம எடுத்து வைக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய அந்த காசுலேயே நம்ம சேவிங் தனியாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இந்தமாரி செலவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நான் வந்து இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேவிங் டிப்ஸ் வந்து ஒரு 10,000 15,000 13,000 இந்தமாரி சேலரி வாங்குறவங்களும் எப்படிலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மணி சேவிங் நீங்களும் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் வந்து உயர்ந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பெண்களால் நம்மளால் மட்டும்தான் அந்த சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா சேவிங் பண்ண முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.